எமது நாட்டின் அரசியல் தற்பொழுது கடுமையான மாற்றத்திற்கு உள்ளாகி வருகின்றது. ஊழலற்ற அரசியல் கலாசாரத்தை நாட்டின் மக்கள் கோரினர். நாட்டை செழிப்பானதாக மாற்ற வேண்டுமென்றால் ஊழல் அரசியல்வாதிகளையும் அரசியல் கலாசாரத்தையும் அகற்றுமாறு மக்கள் கோரினர். இன்று அந்த கோரிக்கைக்கான மறுசீரமைப்புகள் படிப்படியாக நடந்து வருவதை காண முடிகின்றது. பிற்போக்கான அரசியல் குழுக்கள் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக காட்டிக்கொண்டு அல்லது மக்களை பலிகடாக்கலாக்கிக் கொண்டு பல்வேறு முன்னணிகளில் ஒன்று கூடும் விதத்தினை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. காலம் காலமாக ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுக்களை சுமத்திக் கொண்டு அந்த குற்றச்சாட்டுக்களினாலேயே சமூகத்தை இரண்டாக பிரித்து மோதிக்கொண்ட அரசியல் குழுக்கள் திடீரென ஒன்று சேருகின்றன. ஏன் இதுவரை காலத்தில் அரசியல் பரம எதிரிகளாக தோற்றமளித்தவர்கள் திடீரென்று ஒன்றாக கைகோர்க்கின்றனர்? அந்த அரசியல் கொள்கைகள் மாறிவிட்டனவா? இல்லை வேறு ஏதாவது காரணத்திலா? உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னர் உண்ண உணவின்றி எரிபொருளின்றி மக்கள் வீதிகளில் பல நாட்களாக துயருற்றனர். வரிசைகளில் மக்கள் உயிரிழந்தனர். சிறிதளவு எரிபொருளை பெற்றுக்கொள்ள வரிசைக்கு சென்ற மக்கள் சவப்பெட்டியில் வீட்டுக்கு திரும்பிய சம்பவங்களும் காணப்பட்டன. இருப்பினும் முழு நாட்டின் நிரபராதியான மக்களும் அவ்வாறு துயருற்று இருக்கும் போது நாட்டின் நெருக்கடிகளை தீர்க்க இவர்கள் ஒன்றிணைந்தனரா? ஒன்றாக இணைவது ஒருபுறம் இருக்கட்டும், நாட்டுக்காக ஒரே நிலைப்பாட்டுக்கேனும் இவர்கள் வந்தார்களா? இல்லை, அப்படி இல்லை அல்லவா? அந்த நெருக்கடிகளை தீர்ப்பதற்காக, நாட்டுக்காக ஊழலுக்கும் மோசடிக்கும் முற்றுப்புள்ளி வைக்க, நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்திக்குமாறு கூறி அகிம்சை வழியில் பொதுமக்கள் வீதிக்கு இறங்கிய போது மக்களை தாக்குவதற்கென்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு தடவை அல்ல, அலரி மாளிகையிலிருந்து வெளிவந்தே முதலில் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. முன்னாள் ஆட்சியாளரை துரத்தியடித்த போது இடையில் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டவர்களும் அடுத்த தடவை வந்து இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். அன்று எமது மக்கள் துயரங்களை அனுபவித்த போது ஒன்று சேர முடியாத இந்த கூட்டத்தினர் ஏன் இப்போது திடீரென்று ஒன்று சேருகின்றார்கள்? ஏன் அணிந்திருந்த முகமூடி ஒரே தடவையில் கழன்று விழுகின்றது? என்ன ரகசியம்? தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள்.